ஒரு 2 வருஷம் இருக்கும் இதெல்லாம் ஆரம்பிச்சு. ஒரு ஃப்ளோவில் கதை ஒன்று எழுதி அதை வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணேன். என்னோட ராஜயோகம் அது ஒரு ரைட்டர் பார்த்து பெரிய படமாக எடுத்துட்டாங்க. அதுக்கு சும்மா சம்பளத்தை கேட்க அவர் அப்போ தான் ஒரு கண்டிஷனை போட்டார். இன்னொரு கதை ஒன்று அருமையாக எடுத்து வாப்பா, பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ என்ன கதைனா, அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 3 படங்க எல்லாமே ஃப்ளாப்பு. அந்த ப்ரொடக்ஷனை காப்பாற்ற போகிற ஸ்டாரே நான் தான். 2 வருஷமா நான் எழுதின காவியம் இன்னைக்காச்சு எப்படியாச்சு முடிக்கணும், இல்லை தொடங்கணும். இப்ப நான் சோகமா இருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன மாமானா கூட போகுது. ஆமாதான். இப்போ புரியுதா? இந்த 2 வருஷமா இப்படி தான் போகுது. இதில் வேற எங்கள் அப்பாட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, அப்புறம் கோடியில் தான் கணக்கு போகணும். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நான் ரொம்ப யோசிச்சா ஆனால் ஒன்று, எனக்கு இந்த கனவுனா ரொம்ப பிடிக்கும். என்னடா? ஏய், நியூஸ் பாத்தியா? இல்லை, ஏன்? நீ சொன்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி மூடிட்டாங்க. இரு நான் அப்புறம் பேசுகிறேன். என்னோட வாழ்க்கையில் 10th 12th என்னோட அப்பா அம்மாவுக்கு செஞ்ச சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல், காலேஜில் கற்றுக்கவும் இல்லாமல் என்ஜாயும் பண்ண முடியாமல் தோற்றேன். என்னோட காதலில் தோற்றேன். கடைசியாக இப்போ என்னோட கனவுல நூறு ஊசியை வச்சு நெஞ்சு கிழிச்ச மாதிரி. 2 வருஷம் முழுசாக கதை எழுதுனவன் கூட எவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டான்டா. இப்போ என்ன, எல்லாத்தையும் தோத்துட்டேன். கண்டிப்பாக என்ன 2 வருஷம் கொடுத்துருந்தாலும் இந்த கதையை எழுதிக்க மாட்டேன். எல்லாம் நல்லது தான். இன்னைக்கு தான் என்னோட ஐடி ஜாப்போட ஃபர்ஸ்ட். இந்த 2 வருஷத்தில் பார்க்காத வேலையே கிடையாது. 5000 10,000 கிடைக்கிற டைமில் படித்தேன். தம்பியோட ரெஃபரலில் எப்படி வேலை கிடச்சிச்சு. என்ன 3 LPA தான், பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, கிடைக்கிற கேப்பில் சின்னதாக ஒரு கதையிலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.